காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. சரி நம்ம அப்புறமா வருவோம். யாழினி என்னங்க கூப்பிட்டீங்களா? வந்துட்டு பேசாம போறேன். இல்ல காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். சரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் 10 நிமிஷம் இப்போ முடிஞ்சிரும். அப்புறம் நீ காஃபி போட்டு கொண்டா என்ன, நம்ம 2 பேரும் கொண்டா 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ஓகேங்க. எல்லாரும் பாத்துக்கிடுங்க. ஒத்த வரலால ஐயா மேஜிக் பண்ண போறேன். ஏய் சுபி, அப்பல இருந்து இப்படி தான் சீன் போட்டுட்டு இருக்க. மேஜிக் பண்ணி காட்டு பாப்போம். டேய் மச்சான், மேஜிக் தொடங்கல. பாத்துக்கிடுங்க. 1 2 3. ஏய் சுபி, நான் ஒத்துக்கிடுதம்ல. உன் கையில ஏதோ மேஜிக் பவர் இருக்கு. மக்களே, என்ன பாட்டியா? யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா மக்களே, நான் ஊருக்கு புதுசா. யாழ்வின்னு ஒரு அக்கா அங்க இந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சு வந்திருக்காள்ல, அவங்க வீடு எங்க இருக்கு? அது எங்க எல்லாருக்குமே தெரியும். பக்கத்துல இருக்கு. அந்த இருக்கு பாத்தீங்களா? மொத வீடு. அதான் யாழ்வி அக்காவோட வீடு. ரொம்ப நன்றி மக்களே. பரவாயில்ல, நீங்களாவது எப்ப பார்த்தாலும் செல்போன் வச்சு விளையாடிட்டு இருக்காம பந்தல வச்சு விளையாடுதேல, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, நீங்க யாரு? யாழ்விக்கு பாட்டி மக்களே. அப்படியா? ஆமாமா, அவளை பார்க்கிறதுக்கு தான் போறேன். ஏய்டரம் பிள்ளைகளா? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நேச்சா இப்போ வருவான் அப்போ வருவான் பார்த்தா ஒரே போக்கா போய் அந்த மேஜிக் ஷோ அடிச்சு நடக்க. சுபி இன்னைக்கு நல்ல வசமா திக்கனா. சிம்ரனட்ட போட்டு தைச்சாச்சு. அவன வீட்டுக்கு வால உப்பு போட்டு முழங்கல் வைக்கேன். அம்மா சொன்னா கேளுமா வேண்டாமா. படிச்சு வேலை இவன் காப்பாத்துவான்னு பார்த்தா ஒண்ணு நடக்காது புளுக்க. 2 மாட்டை கொடுத்து மேய்ச்சிட்டாலன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதா நாளைக்கு. டேய் வாங்கி விடுங்கடா, வாங்கி குடிக்கிய. நல்ல 2 எருமை மாடை பார்த்து வாங்கி விடுங்க. சுபி ஆல் தி பெஸ்ட்ல எருமை மாடை மேய்க்கிறதுக்கு. உங்க 2 பேருக்கு வந்துடுது. போடா போடா பொண்ணாக்கு. போடாத தப்பு கேளக்கு. டேய் வாங்க. ஜெட்டா நீ வீட்டுக்கு வை. நாளைக்கு பாப்போம். இடி புஷ்பா, அது உனக்கு யாருன்னு அடையாளம் தெரியுதாக்கா? தெரியுதுடி, ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். ஆனாலும் ஞாபகம் இல்லாம இருக்குமா? அங்கம்மா உள்ள வாங்கம்மா. உள்ள வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. எவ்வளவு நாளாச்சு பாத்து. நல்லா இருக்கியம்மா? புஷ்பா தானம்மா நீ? ஆமாத்தே, நான் புஷ்பா தான். ஒரே ஒரு தடவை தாம்மா உங்க எல்லாரையும் பாத்திருக்கேன் என் மொவ வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயி அதுக்கப்புறம் வரவே முடியாம போயிட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கேல்லம்மா? பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமாத்தே, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. நல்லா இருக்காவ எல்லாரும். 10 மாதம் இது. என்ன பத்தி ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கா? என் மர்மம் மேல இருக்க கோவத்தெல்லாம் என்கிட்ட காணிக்க போல இருக்கு. கோவம்னா தீரல போல இருக்க. என் பியாத்தியை எப்படி பார்க்கல தெரியலையே. நீ 10 மாதமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இடேறி வந்தவள கூட வான ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கா. இவ எப்படி என் பேத்தியை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிடுவா? என்னக்கா இது இப்படி நின்னுட்டு இருக்க? வந்தவங்கள வான்னு கேட்க மாட்டியா? நம்ம மைனிக்கு அம்மா இல்லக்கா. யாருட்டி நமக்கு மைனி? என்னக்கா இப்படி பேசுத? நமக்கு எந்த மைனி இருக்காக்கா? ஒரே ஒரு மைனி தான் உண்டு. அதாக்கா நம்ம அண்ணன் முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியுது. உறவு கொண்டாடதுக்காண்டி புது புது ஆள்களை அனுப்பிவிடுதாரா உங்க அண்ணக்காரன். என்னக்கா எங்க அண்ணன் பிரிச்சு பேசுத? நம்ம அண்ணன் சொல்லு. நம்ம அண்ணன் அதெல்லாம் எந்த காலத்திலயும் முடிச்சு போச்சுட்டி. அது இருக்கட்டுக்கா, எதிரியா இருந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு நடையேறி வந்துட்டாவன்னா வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணுக்கா. அதாக்கா நம்ம பண்பாடு. அத நீ எப்பவும் மறந்துடாத. ஒரேடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவங்க எவ்வளவு வயசுல மூத்தவங்க. நினைக்கிட்டு படியேறி வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு கேளு. நீ உனக்காண்டி தான் கேட்க போறேன். பாருக்கா, நீ போற போக்கு சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கூட பிறந்த அக்கா பிறந்தாலும் நியாயம்னா நியாயம்தான். ஒழுங்கா நல்லபடியா வாங்கன்னு போய் கேளு. உள்ள வாங்க. ஏன் அங்கனே நின்னுட்டிய? உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. ஏய் சேர் எடுத்து ஓடியறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் கீழே உட்கார்ந்துடுவேன். அங்க உள்ள வாங்க. உங்க பியாத்தி வீட்டுக்குள்ள தான் இருக்கா. ஏய் மக்கா யாழ்னி, யார் வந்திருக்கான்னு பாருங்க வா. ஏய் அழாதீங்க தே. பியாத்திய நல்லபடியா பாத்துட்டியா? யாழ்னி அழாதம்மா. பாட்டியோ எப்ப வந்தியா? இப்பதான் மக்களே வந்தேன். வீட்டுக்காரர் எப்படி இருக்கான்? அவர் நல்லா இருக்காரு பாட்டி. மாமா வரலையா? வரல மக்கா, கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னா இன்னொரு நாள் கூட்டு வரேன். சரி பாட்டி, உள்ள வாங்க பாட்டி. இருக்கட்டும் மக்கா, ஒரு நிமிஷம். மக்களே வாங்கிக்கமா. நீங்க பாட்டி என்ன இதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் பாட்டி. அப்படி சொல்லாதம்மா. உனக்காண்டி உன் மாமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்துக்க. வேண்டான்னு மட்டும் சொல்லாதம்மா. அவனுக்கு உடம்புக்கு முடியல. இல்லன்னா அவனே நேர்ல கொண்டு வந்து தந்திருப்பாமா. வாங்கினாதாமா அவன் சந்தோஷப்படுவான். இதை திருப்பி கொண்டு போவதுக்காக கொண்டு வரலாமா? அவன் ஆசைப்பட்டு வாங்கினத நீ அப்படி வேண்டான்னு மட்டும் தள்ளிடாதம்மா. மக்களே பாட்டி இவ்வளவு தூரம் சொல்லுதாங்கல்லம்மா, வாங்கிக்க. உங்க மாமன் தானே வாங்கி கொடுத்திருக்கான். அழாதுங்க பாட்டி, கண்ணு தொடங்க, நான் வாங்கிக்கிடுதேன். ஏதே பிள்ளைக்கு கழுத்துல நீங்களே போட்டு விடுங்க. தே வாங்கிட்டு வந்திருக்கிய, ஆசைதர போட்டு பாருங்க. ஆமா பாட்டி, நீங்களே கழுத்துல போட்டு விடுங்க. என் தங்கத்துக்கு என்ன அளவோல இருக்கு. இதெல்லாம் என் மாமா இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே கடவுளே. இப்படி சின்ன வயசுலயே அவளை கூட்டிட்டு போயிட்டியே. ஏதே அழாதீங்க தே.
பிள்ளை வருத்தப்படுவாள்லத்தே. என்ன செய்ய, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி மக்களே, ஓ புருஷனை கூப்பிடா, பாத்துட்டு அந்த பாட்டி போறேன். என்ன பாட்டி போறேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கதான் 2-3 நாள் இருக்கணும், இருந்துட்டு போனா போதும். ஆமத்தே, இங்க 2-3 நாள் நில்லுங்க. எங்க வீட்ல இருந்து 2-3 நாள் நின்னுட்டு போவாங்க. பச்சை பிள்ளைய வீட்ல போட்டு வந்திருக்கிய, உங்க முகம் தானே. ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிடுங்க, 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட சொல்லுங்க. எம்மா ஊருக்கு போனமா நேராகுதுமா? அவர் பேசிட்டே இருக்கேன். எது காப்பி இப்பதான் அக்கா போட்டா, எடுத்துட்டு ஓடியறந்தே. தேவ வேலையை முடிச்சிருப்பான். நீ கூட்டிட்டு போமா பாட்டியை பாக்குறதுக்கு, வீட்டுக்குள்ள கூட்டு போ. காப்பி கொண்டாரமா எல்லாத்துக்கும் நீ கூட்டு போ. வாங்க பாட்டி, வாக்கா, காப்பி போட்டு வச்சிருந்தேல, எடுத்துட்டு வருவோம். ஏமாக்கா, உன் மாமியாரி இவனை நல்லா பாக்கலாமா? ஒரு மாதிரி முகம் ஒரு மாதிரி கருத்தாப்புல இருக்கு அவளுக்கு. என்ன படி சொல்றீங்க? முகம் கருத்தாப்புல இருக்கா? நல்லதானே இருக்காங்க அத்தை. அப்படி இல்லம்மாக்கா, உன்ன நல்லா பாத்துக்கிட்டுதாளா, இல்லன்னா ஏதோ ஒரு மாதிரி பேச செய்தாலாமா? என்ன பாட்டி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பத்மாத்தா நல்லா பாத்துக்கிட்டுதாங்க, அவங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டுதாங்க. எனக்கு என்ன குறை? இங்க எந்த குறையும் இல்ல. அவங்களுக்கு அப்பப்ப தலைவலி வரும், அதனாலதான் ரொம்ப டயர்டா இருக்காங்க போல. வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அவங்க என்ன எப்படி பாக்காங்க தெரியுமா? எந்த வேலையும் பார்க்க விடுறது இல்ல, அவங்களே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இப்ப கூட பாருங்க, அவங்களே காஃபி போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியா மக்களே, ரொம்ப சந்தோஷம் அக்கா. நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. வாங்க பாட்டி, அவரை பார்க்க போவோம். என்ன யாழினி, புதுசா செயின் எல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது இருக்கட்டும், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஆமையா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கையா? பாட்டி நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க பாட்டி, நின்னுட்டே இருக்கிய. பாட்டி மூச்சுக்கு 300 தடவை எங்க பாட்டின்னு உங்களை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பா. பாட்டி உங்க பியாத்திய பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன். எங்க சும்மா இருங்க. உண்மையிரி பாட்டிய பார்த்தாச்சுல, கம்ப்ளைண்ட் சொல்லணும். நிறைய நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். என்னையா கம்ப்ளைண்ட்? என் பியாத்தி உன நல்லா பாத்துக்கிடுவாள் ஐயா, அவன் தங்கமான பிள்ளை ஐயா. அவளை பத்தி ஒரு குறையும் சொல்லுறதுக்கு இருக்காத. இல்ல பாட்டி, 2-3 கம்ப்ளைண்ட் இருக்கு. சும்மா இருங்க. எங்க பாட்டிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். பாருங்க பாட்டி, ஒழுங்கா சாப்பிடா சாப்பிட மாட்டேக்கா, அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருக்கா. பாத்துக்கிடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் எங்க கூப்பிட்டாலும் நாளைக்கு போலாம், நாளைக்கு கழிச்சு போலாம் அப்படிங்க. எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேக்கா பாட்டி. நல்லா சாப்பிடுமாக்கா, கூப்பிடுதாமல பேராண்டி. இங்கே கூப்பிட்டா போயிட்டு வாமக்கா, இப்பதானே போக முடியும். நாளைக்கு பிள்ளை குட்டி எல்லாம் ஆன பிறகு எங்க போவான்னு நினைச்சா கூட போக முடியாது. தாத்தாக்காரெல்லாம் எங்க கூட்டு போவாரு? அந்த காலத்துல வீடு உண்டு, ஒரு மாடு கண்ணு, இப்படியே தான் நாங்க எங்க வாழ்க்கையை போக்கணும். அவன் ஆசைப்பட்டு கூப்பிடுதாம்ல, எங்க கூப்பிட்டாலும் போச்சுமா. சரி பாட்டி, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. ஐயே, என்னத்துக்குமா இவ்வளவு நான் சாப்பிட போறேன்? எடுத்துக்கோங்க பாட்டி. சரி பேசிடுறீங்க, என்ன வாரேன். ஐயா, இந்த டிவி போட்டியில தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கியோ? பாட்டி அது டிவி போட்டி இல்ல, லேப்டாப். அதுலதான் வீட்ல இருந்து வேலை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லபடியா என் பேத்தியை பாத்துக்கிடையா. பாட்டி நீங்க கவலைப்படாண்டா, என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிடுவேன். இது போதையே எனக்கு காப்பி குடியா, காப்பி ஆறிற போகுது. நீங்க குடிங்க பாட்டி. என் பேத்திக்கு என் மோவரோட 10 மடங்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். அவ தங்கன்னு பாத்துக்கிடுவான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. செல்லக்குட்டி, என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? கண்ணத்துல கைய வச்சுட்டு கப்பல கவுந்து போச்சு. அதான் புது வீடு பார்த்து உன்னை தனி கொடுத்துட கூட்டு வந்தாச்சு. பரவாயில்ல, சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டியதானே. வீட்ல நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம், காய்கறி ஒண்ணு இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நாளைக்கு என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அதை தாண்டா வாங்குறதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி போட்டோம்னா அந்த ஆள பேசாம கிடக்கும்ல. என்ன குழம்போ கூட்டம் மாத்தி மாத்தி வச்சுக்கிடலாம். இது வரையும் எப்படி 2 பேரும் பைக்ல போயிட்டு வரோம். அப்படியே எங்க தாய் மாமன் வந்திருக்காரு பாத்தீங்களா? நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேனாரு. அத கொஞ்ச நேரம் அங்கனவே உட்கார்ந்து பேசிட்டு வரலாம்னு பார்த்தேன். அப்ப சரி போயிட்டு வா. நான் கடையை போயிட்டு அப்படியே உங்க வீட்ல இருந்து கூட்டு வரேன். அது வரைக்கும் அங்க இரு. என்ன வீட்டுக்கு ஒண்ணும் செய்யண்டா. நான் வரும்போது கொத்து புரோட்டா வாங்கிட்டேன். நம்ம 2 இருக்கோம். கொத்து புரோட்டாலாம் வேண்டாம் மாமாய். 5-6 துட்டு சேகண்டா மாமாய். மதியானோட சோறு நிறைய இருக்கு, தண்ணி ஊத்தி போட்டுருக்கேன். அப்புறம் அவியல், கூட்டு, துவரம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வத்த வச்சு வச்சிருக்கேன். பழைய கறி நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க. பாரு என் பொண்டாட்டியா தனி கொடுத்துட்டு வந்தோன்னு என்ன சிக்கனா சிக்கனமா இருந்தாதானே மாமாய் ஊர்ல நம்ம இருக்க ஓட்டு வீட தட்டிட்டு அப்படியே ஒரு நல்ல மட்டுமா போட்டு வீடு கட்டிரலாம்ல. அம்மா என்ன பொறுப்பு என் பொண்டாட்டிக்கு. அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொத்து புரோட்டா வாங்குவோம், நாளையில இருந்து கஞ்சி குடிக்கலாம். சரி மாமாய், அப்ப கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க. மாமாய், அதுக்கல்ல கேஸ்ல ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாக்கா, நானும் உங்க அம்மையும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தமாக்கா. கல்யாணத்துக்கு முன்னால ஒண்ணும் தெரியாம பிள்ளையா இருந்த, இப்ப நல்ல பொறுப்பாச்சு கட்டுஞ்சிட்டமா நடத்தையில குடும்பத்தை. அத பத்தி உங்க மாமன் பெருமையா பேசிட்டு இருந்தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் முதல்ல இவங்க 2 பேத்துக்கு சூடா அவிச்சு கொடுத்துடலாமேன்னு முதல்ல அவிச்சு கொண்டுட்டு ஓடி இருந்தேன். ஏன்டா இருக்கட்டு, அடுப்புல அவிஞ்சிட்டு இருக்கலாம். இடியாப்பமும் சிக்கன் குழம்பும், அது நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருக்கும். இடியாப்பத்துக்கு சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னு கொண்டாங்க. எனக்கு இடியாப்பமும் சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் சாம்பார், அவியல், பச்சடி, கிச்சடி, துவரம்னு சாப்பிட்டு இருக்கோம். சரி, ராத்திரி போல ஒரு நான்வெஜ் போட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் மாம்சுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் வச்சேன். சரி, அண்ணன்ட்டு கொத்து புரோட்டா வாங்கன்னு சொல்லு, பேசாம இங்க வர சொல்லு, அப்படி சாப்பிட்டு போச்சிடலாம். கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வரேன் இருக்காரு. அத உன்ன கொஞ்சம் லேட் ஆயி சாப்பிட்டுக்கிட்டேனா. நான் ராதிகட்ட குடிக்க அவ சாப்பிட்டுட்டு நான் போற வேணா சாப்பிட்டுக்கிட்டு 2வது அவிக்கும் போது இருக்கட்டும் தாய் மாம்சு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க.
தம்பி சாப்பிடல, நீதான் நல்ல விருப்பமா சாப்பிடுவ. கோழி குழம்புனா உனக்கு உசுரா பிடிக்கும். சாப்பிடு. என் மோவ 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட ஒண்ணு இல்ல. நாத்துனா சூடா இருக்கு, சூப்பரா இருக்கும், சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? என்ன வரட்டு சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். அருமலா இடியாப்பமும் கோழி குழம்பும் அடிபொலியா இருக்கு. இத செஞ்சு தந்த கைக்கு ஒரு காப்பு போடலாம்னு நினைக்கேன். ஆனா தங்க விக்க விலைய பார்த்தா எம்மா மயக்கமே வந்துரும் போல இருக்கேன். சாவத்தை அதை பத்தி பேசினாலே தலைவலி வந்துரும் போல இருக்கு. 1 கிராம் 10,600 தாண்டியாச்சு. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. பொண்ணு எங்க அக்காவை ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேமா. என்ன சித்து போய் இப்படி குண்டடிக்க போடுதியா? எங்க மாமியா கல்வி இல்லன்னா நான் யார் கூட சண்டை போடுவேன்? என்னமா இது மாமியா கல்வின்னு மரியாதை இல்லாம சொல்லுத. தப்பு ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன். நிறைய பேர் மாமியார முன்னால வச்சுட்டு எங்க மாமியார் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா அந்த பக்கம் திரும்பின உடனே என் மாமியா விளங்காதவா, இப்படி இருக்காள, போய் சேர மாட்டேங்கால, போய் சேரதுக்கு நாள் வர மாட்டேங்க அப்படின்னு ஏசுவோம். ஆனா நான் அப்படி இல்ல சித்தப்பு. எப்பனாலும் சரிதான் என் மாமியா கிளவிய நேர்ல வாங்க போங்கன்னு வந்துட்டு போதுன்னு பேசி விட்டுருவேன். அவங்களுக்கு இந்த புறத்தால இந்த புறணி பேசக்கூடிய வழக்கமே கிடையாது. எது வந்தாலும் நேருக்கு நேர் தான். இன்னும் உங்க உடன்பரப்பிட்ட கேட்டு பாருங்களா. எங்க மாமியா கிளவி கூட சண்டைனா சண்டை தான். சேர்ந்து இருந்தா அப்படி சேர்ந்துருப்போம். சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான், வீடு 2000 அந்த கிளம்பாயிரும். எங்க மாமியா மேல பாசம் அதிகம். அதனாலதான் மாமியா கிளவின்னு சும்மா நல்ல செல்லமா கூப்பிடுவேன். நிறைய பேர் யாசதான் செய்வோம். இப்படி மாமியார் போய் மாமியா கிளவின்னு இப்படி கூப்பிடுதியா, மரியாதை இல்லாம அப்படின்னு போவோம். மரியாதை மனசுல தானே இருக்கணும். அப்படிதானே சித்தப்பு? அதுவும் சரிதாம்மா. புறத்தால் விட்டு ஏசதோட மனசுல இருக்கிறத நேருக்கு நேரம் சொல்லிட்டாலே அதுவே போதும். மரியாதை மனசுலதான் இருக்கணும். அது சரிதான் நீ சொல்லுது. அதுவும் சரிதாம்மா. புறத்தால் விட்டு ஏசதோட மனசுல இருக்கிறத நேருக்கு நேரம் சொல்லிட்டாலே அதுவே போதும். மரியாதை மனசுலதான் இருக்கணும். அது சரிதான் நீ சொல்லுது. நேத்து கமெண்ட்ல ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, உங்களே மாதிரி தான் சின்ன பொண்ணு, நானும் எங்க மாமியார் கிட்ட நல்ல ஜாலியா சிரிச்சு கிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ லைஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன். இதே மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அருமலா இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பரிசு. உண்மையிலே அந்த கமெண்ட பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத்தியால தம்பி இதுக்கு தமிழ நான் வரலன்னே. சரி நீ மட்டும் போயிட்டு வானே, நான் இன்னொரு நாள் ஒரு வாரம் போல வந்து இருக்கேன். அஞ்சாரிக்கா மாமியார் விட்டு மருமக பிரிய மாட்டா, மருமலை விட்டு மாமியா பிரிய மாட்டா போல இருக்க. எங்க அத்தை படுத்து வச்சு போல இருக்க. இதான் சரியான நேரம் சொல்லுதுக்கு. எத்தே எத்தே உறங்கிட்டீங்களோ? உறங்கல, சும்மா தான் கிடக்கேன். ஒரு பெட்ஷீட் விரிக்கணும், இல்லன்னா பாய விரிச்சா படுக்க வேண்டியதானே. தலைக்கு ஒரு தலைவணியாவது வைக்க வேண்டியதானே. பார்வையெல்லாம் விரிச்சா சரி பட மாட்டேங்குது. பாய விரிச்சாலும் அப்படிதான். குளுத்து தரையில படுக்கிறது நல்ல அளவோல இருக்கு. அதான் சும்மா படுத்து கிடக்கேன். நான் உங்க மோளை பாத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரணும்ல தே. அவளுக்கு போன் அடிச்சேன், நல்லாதான் இருக்கேன் அப்படின்னா. ஐனி அப்படிதான் சொல்லுவாவோ. இருந்தாலும் பார்க்க போண்டியது நம்ம கடமை இல்லாதே. நாளைக்கு நானும் வரேன், நீங்களும் வாங்க. ஒரு 8 போய் பாத்துட்டு வண்டியிருவோம். அப்படியே சொல்லுது. ஆமத்தே மைனிக்கு வேற யார் இருக்கா? நம்ம தானே என்ன ஏது எட்டி எடுத்து பார்க்கணும். அதுக்கு தானே நீங்க பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்கியோ. ஆமா, என் பிள்ளை அடிக்கடி ஓடி ஓடி போய் பார்க்கணும்னா பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்கேன். காலையில இருந்து இந்த பிள்ளைகள அனுப்பி விட்டுட்டு ஐபர் நம்மளையும் சாப்பிட்டு போட்டு அந்தால ஒரு 10 மணிக்கான கிளம்பிடுவோம். என்னதே? சரி, அப்ப 10 மணி வாக்குல கிளம்பிடுவோம். அவளே நல்லா இருப்பியா? அது தொப்பி போட்டு கோழியை மட்டும் எங்க மாமியா கண்ணுல காணிச்சு கொடுத்துருங்க. சரி நம்ம போய் படுப்போம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாலை கறக்கணுமே. ஆஹா, புசு புசு பூரி. அதுக்கு பக்கத்துல தொட்டுக்கிட்டதுக்கு உருளைக்கிழங்கு குருமா. வலது கையில ஃபில்டர் காஃபி. ஆலையில இட்லியோ தோசையோ பூரியோ புட்டோ என்னத்தையோ ஒண்ணு சாப்பிட்டு போட்டு ஒரு கப்பு சூடா ஒரு காஃபி குடிச்சோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அதுவும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம மட்டும் நிம்மதியா உட்கார்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு காஃபியை குடிக்கிற சுகம் இருக்கே, அது சுகமோ சுகம். இந்த மாதிரி டிஃபன் கூட காஃபி எல்லாம் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க மைனிகாரி நேத்து தானே வந்துட்டு போனா, இன்னைக்கு எதுக்கு எங்க அம்மைக்கு தொடுக்க பிடிச்சிட்டு பின்னாலே வந்திருக்கா? என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு காரியம் இல்லாம வர மாட்டாள. மைனியா மைனியா வாங்க, மைனியா உள்ள வாங்க. என்ன அங்கனே நின்னுட்டியா? உள்ள வாங்க. அம்மா இப்பதாம்மா உடனே நினைச்சேன். உட்காருமா மைனியா, உட்காருங்க மைனியா. எத்தனை மைனியா சொல்லுதா சொன்ன மாதிரி நம்மளும் மைனியா மைனியன் போட்டு ஐஸ வச்சு தள்ளிடுவோம். என்ன மைனியா நேத்துக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு வத்தனாப்ல இருக்கியா? என்ன மைனியா உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க மைனியா, நல்லா பாத்துக்கிடுங்க மைனியா, நல்லா சாப்பிடுங்க மைனியா. கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ஆட்டுக்கறி வச்சு சாப்பிடுங்க, அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடுங்க, கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உளுந்தஞ்சோறு வச்சு சாப்பிடுங்க. நல்ல உடம்பு கொஞ்சம் புஷ்டி ஆகும். எங்க மைனிகாரி உண்மையிலே அக்கறையோட சொல்லுதாளா, இல்ல நம்மள போட்டு தாக்குன மாதிரி தாக்குன்னு தாக்குதாளா? ஒரு 10 நேரம் மைனியா மைனியாங்க. சரி மைனியா நல்லா சாப்பிடுறேன். இருங்க மைனியா, நான் இன்னைக்கு பூரி சுட்ட பாத்துடுங்க. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் நல்ல குருமா மாதிரி நல்ல அளவோல இருந்துச்சு பாத்துடுங்க. கொண்டுட்டு வரேன் இவங்க 2 பேருக்கும். வேண்டாம் மைனி, இப்பதான் இட்லி சாம்பார் வச்சு நாங்க தின்னுட்டு வந்தோம். வேண்டாம் சொன்ன கேளுங்க. இட்லி வரதுக்குள்ள சேமிச்சிருக்கேன். நான் 2 பூரி எடுத்து ஓடிறேன். ஏமா இருமா, 2 பூரி எடுத்து ஓடிறமா. உனக்கு பூரினா நல்லா பிடிக்கும்ல? சரி போய் எடுத்து வாமாக்கா. ஏன் மோவ என்ன கண்டாலே உசுரதான் கொடுத்தாமா. அவளே இந்த கோழி எங்க கிடக்குன்னு தெரியல. தொப்பி போட்ட கோழி. அவளே இந்த தொப்பி போட்ட கோழி எங்க இருந்தா கண்ணுல காட்டிருமா ஐயா.
மாதிரி ஒரு குடும்ப பாசங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சொந்தங்களே நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.